வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பிஜிடிஆருக்கான தமிழ் வினாக்கள் 15 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது பகுதி 3. ஏற்கனவே 2 வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர போய் பாருங்கள். எனது காலத்தில் என் அருகில் இப்படி ஒரு மகத்தான கவிஞர் இருந்தது, எனக்கு தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என தமிழ் ஒலி பற்றி கூறியவர் யார்? அப்பாதுரை. நாடகமாவது நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடிப்பாலும் உரையாடலாலும் நேர்முகமாக விளக்குவது என்றவர் யார்? எலிசபெத் உட்ரிட்ஜ். 3வது வினா, புல்லரிச்சோற்றை உப்பு கண்டத்தின் துணையோடு உண்போர் யார்? அதற்கான விடை எயிற்றியர். 4வது வினா, பிரம்மதேயம் பெற்ற அரசன் யார்? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். 5வது வினா, வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்றவர் யார்? அதற்கான விடை நாதன் தேவனார். 6வது வினா, திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் என பாராட்டியவர் யார்? அதற்கான விடை அண்ணா. திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் என பாராட்டியவர் அண்ணா. 7வது வினா, நெடியோன் எனப்பட்ட பாண்டிய மன்னன் யார்? வடிவம்பல நின்ற பாண்டியன். வடிவம்பல நின்ற பாண்டியன். 8வது வினா, பொதிகை மலையை ஆட்சி செய்தவர் யார்? பொதிகை மலையை ஆட்சி செய்தவன் யார்? ஆண்டிரன். 9வது வினா, சொல் விளையாட்டு அமைந்த செய்யுள் எது? சொல் விளையாட்டு அமைந்த செய்யுள் எது? திருவெளி கூற்றிருக்கை. அடுத்த வினா, நான்மணி மாலையில் முந்தியது எது? அதற்கான விடை பட்டினத்தாரின் கோயில் நான்மணி மாலை. நான்மணி மாலையில் முந்தியது பட்டினத்தாரின் கோயில் நான்மணி மாலை. மாபுராணம் என்பது பல்லவர் கால யாப்பு நூல். மாபுராணம் என்பது பல்லவர் கால யாப்பு நூல். அடுத்தது, சைவத்தின் இரு கண்கள் யாவர்? சைவத்தின் இரு கண்கள் யாவர்? அப்பர், சம்பந்தர். தென்றலது சென்றதற்கு சுவடு ஏது என்றவர் யார்? தென்றலது சென்றதற்கு சுவடு ஏது என்றவர் யார்? கண்ணதாசன். 14வது வினா, தண்ணீரால் விளக்கு எரித்த நாயனார் யார்? தண்ணீரால் விளக்கு எரித்த நாயனார் நமிநந்தி நாயனார். நமிநந்தி நாயனார். 15வது வினா, முடிவுமுறை திறனாய்வோடு நெருங்கிய தொடர்புடையது எந்த திறனாய்வு? முடிவுமுறை திறனாய்வோடு நெருங்கிய தொடர்புடையது எந்த திறனாய்வு? விதிமுறை திறனாய்வு. உங்களுக்கான வினா, நல்ல நடையானது படிப்பவரை கடைசி வரை சலிப்பில்லாமல் தன்னோடு இழுத்து செல்ல வேண்டும் என்று கூறியவர் யார்? இந்த வினாக்கான விடையை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.